அதாவது தளபதி விஜய் அவர்கள் அடிப்படையில் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். தெரியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மெர்சல் பட பஞ்சாயத்தில் நம்ம ராஜா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கம்மல் இருக்காமல் ஜோசப் விஜய் அப்படின்னு அவருடைய அந்த ஓட்டர் ஐடியையும் வெளியிட கடுப்பாயிட்டாங்க பொதுவான ரசிகர்களை. அதில் விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லை, நிறைய ரசிகர்கள் குறிப்பாக தமிழ் மக்கள் எல்லாருமே சேர்ந்து விஜய்க்கு ஆதரவாக பேச ஆரம்பித்தாங்க. அவர் ஜோசப் விஜயாக இருந்தால் என்னங்க, அவர் வேற்று மதத்தை சேர்ந்தவராக இருந்தால் என்ன, அவர் நம்மளை சந்தோஷப்படுத்தாரு. அவர் தன்னுடைய கடின உழைப்பால் இன்றைக்கி ஒரு பெரிய நம்பர் 1 ஹீரோ வந்திருக்காரு. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ராஜாவையும் பிஜேபியும் வெற்றி வெளுத்து வாங்கிட்டாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2017. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் பல படங்களில் கிறிஸ்தவத்தை, அதாவது இந்த சிலுவை இந்த மாதிரியான விஷயங்களில் படங்களை வச்சவது கூட யாரும் அவரை தவறாக பேசலை. அப்படி தவறாக பேசாதவங்களே இப்போ விஜயை விமர்சிக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சு. நமக்கே தெரியும், சோசியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் ட்விட்டர் தளத்தில் இருக்கார். மிக முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்தையும் அவர் பகிர்ந்துக்குவார். இப்போது கேரளாவில் விஜய்க்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போது ஓணம் பண்டிகைக்கு விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு ட்விட் போட்டு வாழ்த்து தெரிவிச்சுக்காரு. அதாவது என்ன சொல்லிக்காருன்னா, ஓணம் பண்டிகையொட்டி மலையாள சொந்தங்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த ஓணம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை பார்த்த விஜய் ரசிகர்களே பார்த்திங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்டாங்க. அவங்கள ரசிகர்கள்னு சொல்லலாம், தொண்டர்கள்னு சொல்லலாம். என்ன கடுப்பு அப்படின்னா, ஏன் சார் மலையாளத்தில் மட்டும் இந்து பண்டிகை வந்துச்சுன்னா வாழ்த்து தெரிவிக்கிறீங்க, சில நாட்களுக்கு முன்னாடி தான் விநாயகர் சதுர்த்தி வந்துச்சு, அதை பற்றி நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கலை. அதற்கு முந்தைய எத்தனையோ இந்துக்கள் பண்டிகை வந்திருக்கு, அதுக்கெல்லாம் நீங்கள் வாழ்த்து சொல்லவே இல்லை. ஆனால் இப்போ மலையாள இந்துக்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஓணம் பண்டிகையொட்டி வாழ்த்து சொல்கிறீங்களே, இது நியாயமா? ஏன் இப்படி ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைக்கிறீங்க? நியாயமாக நேர்மையாக பேலன்ஸாக இருங்களே. இனிமேலாவது இந்து பண்டிகைகளுக்கும் தயவு செஞ்சு நீங்கள் வாழ்த்து தெரிவிங்க அப்படின்னு ரொம்ப வேதனையோடு விஜய் ரசிகர்களே, தொண்டர்களே இந்த விஷயத்தை சோசியல் மீடியாவில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது விஜய் காதுக்கு போகுமா இல்லையா, அவருடைய அடுத்த இந்து பண்டிகை வாழ்த்து தெரிவிக்கிறதை பொறுத்து தான் இருக்குது.